ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பல்வேறு புதிய வேலைவாய்ப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதம் முடிவடைய உள்ள வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு தமிழக அரசு சார்பில் ஒரு சில புதிய வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. இந்த மாதம் முடிவடைய உள்ள வேலையை பற்றின தகவல் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான வேலையை அறிவிச்சிருந்தாங்க. இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 9/9/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, டிப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர், ஜெயிலர் உமன், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராம் போன்று 41 வகையான வேக்கன்சி குரூப் 2 கொடுத்துருக்காங்க. குரூப் 2ஏ பொறுத்த வரைக்கும் சீனியர் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸாக. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்கான பதவி, ரூரல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட்கான பதவிகள் எல்லாமே உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவிகள். அக்கௌண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறையா பதவிகள் இருக்குது. இதில் ஒரு 750 வேக்கன்சி, ஆல்மோஸ்ட் 820 வேக்கன்சி இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓசி கேட்டகரி தனியாக, பிசி எம்பிசிக்கெலாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்க. அதாவது அதிகபட்சமாக இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதவி. இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் 37 வயசுக்குள்ளே இருக்கணும், அப்ளை பண்ணலாம். டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 39, மற்றதுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்க. ஒரு சில பதவிக்கு மினிமம் 18 கேட்டிருக்காங்க, ஒரு சில பதவிக்கு 20 ஸ்டார்டிங் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும், எல்லா பதவிக்குமே எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒரு சில பதவிக்கு மட்டும் முன்னுரிமை கேட்டிருக்காங்க. அந்த முன்னுரிமை டிகிரி முடித்தவங்களுக்கு ப்ரியாரிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. பட் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் மென் பதவிக்கு, உமன் பதவிக்கு மட்டும் ஹைட்டு மற்றும் செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது அவசியமானது. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு போக்குவரத்து துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. விழுப்புரம் கார்பரேஷன், கும்பகோணம் கார்பரேஷன், மதுரை, திருநெல்வேலி, சேலம், எம்டிசி, எஸ்சிடிசி இருந்தெல்லாம் வேலையை கொடுத்துருக்காங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2022லேருந்து 2026க்குள்ளே பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க, டிகிரி, டிப்ளமோ, பிடெக் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2022லேருந்து 2026க்குள்ளே பாஸ் அவுட் ஆகிருக்கணுங்க. ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டுக்கு 18,300 ரூபாய், டிப்ளமோக்கு 10,900 ரூபாய் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. முதல்ல இன்ஜினியரிங் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிடெக் முடித்தவங்களுக்கு 457 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைலுக்கு ஒரு வேக்கன்சி, சிவிலுக்கு வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு வேக்கன்சி. ஒவ்வொரு ரீஜனாக விழுப்புரம், கும்பகோணம் எவ்வளோ வேக்கன்சி, சேலம் எவ்வளோ, எம்டிசி, எஸ்சிடிசி அந்த மாதிரி வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க. அதேமாதிரி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கும் 438 வேக்கன்சி. அதுக்கப்புறம் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ அதெல்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு ஒரு 623 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் ட்ரைனிங் மாரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜாப் கிடையாது, அப்ரெண்டிஸ்ஷிப் தாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் கல்வி தகுதியில் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் உங்களை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ கடைசி தேதி என்ன அப்படின்னா 28/8/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து உங்களுக்கு அறங்காவலருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4000க்கு மேற்பட்ட கோவில்களில் வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு சில பதவி, அதாவது ஒரு சில இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க.
பிரிவு 46(3)க்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா 28/8/2026 கொடுத்துருக்காங்க. பிரிவு 46(2)ன் கீழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி தேதி கொடுத்துருக்காங்க 28ஆம் தேதி. அப்புறம் அடுத்த மாதம் இந்த மாதிரி உங்களுக்கு தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுதுங்க. எக்கச்சக்கமான கோயில்களில் உங்களுக்கான வேலையை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி ஆன்லைன் மூலமாகவோ அல்லது டைரக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவோ வந்து பார்த்தா அனுப்ப பாருங்கள். உங்கள் சொந்த கோயில்கள்லேயே வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. கடைசி தேதிக்குள்ளே சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 4000க்கும் மேற்பட்ட கோயில்களில் அறங்காவலருக்கான வேலைவாய்ப்புங்க. ஸோ கல்வி தகுதிலாம் தேவையில்லை, நல்லிடத்தை இருக்கணும், அதே தாலுக்கில் சார்ந்தவங்களாக இருக்கணும். அதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அது இருந்தாவே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 25 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ ஒரு 26 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சிலது வந்து 18/9/2026 கடைசி தேதி நிர்ணயம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், போக்குவரத்து துறை அதாவது மாநகர போக்குவரத்து கழகத்தில் அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 2026-27ஆம் ஆண்டிற்கான ஓராண்டு ஐடி தொழில் பணியாளர் பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அது வந்து மாநகர போக்குவரத்து கழகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். என்னமான ஃபீல்டு அப்படின்னா மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக்கல் டீசல், ஆட்டோ எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், டர்னர் போன்ற பதவி உங்களுக்கு டேரெக்டாக முகாம் ஏற்படுத்துகிறாங்க. 2/9/2026 அன்றைக்கி தான் முகாம் ஏற்படுத்துகிறாங்க. காலைல 10 மணிக்கு டேரெக்டாக மாநகர போக்குவரத்து கழக தொழில் பயிற்சி பள்ளி குரோபேட்டை அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ மாரி கலந்துக்கிற மாரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிட்டு மந்த்லி 14,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த தகுதியான ஐடி மாணவர்கள் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸும் டேரெக்டாக கொண்டு போயிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இதாங்க உங்களுக்கான ஜாப் அப்டேட். ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் சுகாதாரத்துறை இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 11 வேக்கன்சி. ஸோ நிறையா பதவி கொடுத்துருக்காங்க. பதவி கல்வி தகுதி பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்க. அதாவது இதுதான் உங்களுக்கான ஜாப் அப்டேட்டை அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவிகள் அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரப்பி கேட்டிருக்காங்க, ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட், குவாலிட்டிக்கான மேனேஜர் அப்படின்ற ஒரு பதவி. இதை வந்து பாருங்கள், ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு பேச்சுலர் மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கணும். 23,000 ரூபாய் சேலரி. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆடியோமெட்ரிக் அசிஸ்டண்ட்டுக்கு டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டிஃபண்ட் கேட்டிருக்காங்க. 20,000 ரூபாய் சேலரி. குவாலிட்டி மேனேஜருக்கு வந்து மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 60,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்சி. எம்பிபிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 63,000 ரூபாய் சேலரி. எம்எல்ஹெச்பி இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் டிஜிஎன்எம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 21,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 10th பாஸ் பண்ணிவிட்டு அசிஸ்டன்ட் டென்டல் சர்ஜன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 16,000 ரூபாய் சேலரி. கவுன்சிலர் வந்து கேட்டிருக்காங்க. பேச்சுலர் மாஸ்டர் டிகிரியில் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க. 21,000 ரூபாய் சேலரி. வேன் கிளீனர் கேட்டிருக்காங்க. 11,000 ரூபாய் சேலரி. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 14,000 ரூபாய் சேலரி. மைக்ரோ பயாலஜி கேட்டிருக்காங்க. எம்எஸ்சியில் மைக்ரோ பயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். டிரைவர் கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே. ஸோ இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை வந்து பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டு மாவட்டம் இருக்க பாருங்கள். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறையின் கீழ் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் உதவி பொறுப்பு அலுவலர் கேட்டிருக்காங்க. 33,000 ரூபாய் சேலரி. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, சோஷியலஜி, அதுக்கப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற படிப்பெலாம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை நன்னடத்தை அலுவலர் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி. கிராஜுவேட்டில் மேலே சொல்லியிருந்த டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 23,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஆற்றுப்படுத்தினர் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி. மாஸ்டர் டிகிரியில் சைக்காலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 23,000 ரூபாய் சேலரி. பண்டக பொறுப்பாளர் மற்றும் கணக்காளர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் 4 வேக்கன்சி. கிராஜுவேட் இன் காமர்ஸ் வித் மேத்தமேட்டிக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் சேலரி. இல்லை தந்தை தாய்த்து கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி. 12th பாஸ் பண்ணால் போதுமானது. துணை மருத்துவ பணியாளர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. 10th பாஸ் பண்ணால் போதுமானது. கற்பிப்பாளர் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி. டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் முடித்தவங்க அல்லது பேச்சுலர் டிகிரியில் டீச்சர் எஜுகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. கலை மற்றும் இசை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், பேச்சுலர் டிகிரியில்
டிராயிங் அண்ட் பெயிண்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். யோகா பயிற்றுனர் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ பேச்சுலர் டிகிரியில் யோகா முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். சமையலர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி 8th பாஸ் பண்ணால் போதுமானது. இரவு காவலர் 2 வேக்கன்சி 8th பாஸ் பண்ணால் போதுமானது. இல்லை பெயிலர் 1 வேக்கன்சி 8th பாஸ் பண்ணால் போதுமானதுங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 28/8 நினைக்கிறேன், அதான் கடைசி தேதி. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் சுகாதாரத்துறையிலேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. மருத்துவ அலுவலர் கேட்டிருக்காங்க. ஏஎன்எம்கான ஒரு கோர்ஸ் 6 வேக்கன்சி. ஃபார்மசி கேட்டிருக்காங்க. டிஃபார்ம் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள். லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஐசிடிசி ஆய்வக நுட்பம் கேட்டிருக்காங்க. கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க. சுகாதார ஆய்வாளர், இதுக்கு நீங்கள் பயாலஜி 12th பயாலஜி ஒரு பாட்னி முடிச்சிருக்கணும். கூடவே 2 இயர்க்கான மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஹோமியோபதி மருத்துவர் கேட்டிருக்காங்க. யோகா பயிற்றுனர், மருந்தாளுநர் சித்தா ஆயுஷ் கேட்டிருக்காங்க. மருந்தாளுநர் சித்தா கேட்டிருக்காங்க. தெரப்பி அசிஸ்டன்ட், டென்டல் சர்ஜன் போன்ற பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி தேதி 9/9/2026 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சித்த மருத்துவ ஆராய்ச்சி கழகம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஒர்க்கர், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோவர் டிவிஷன் கிளர்க்கு போன்ற பதவியெலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஒர்க்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. யூடிசிக்கு வந்து பார்த்தா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எல்டிசிக்கு வந்து 12th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பு இருக்குது. இனமான பதவியாக பண்ணால் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. அல்லது வந்து பார்த்தா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. 30 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. 14,000 ரூபாய் சேலரி. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. ஆடியாலஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரப்பி கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ற பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 31/8/2026ங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள் கார்பரேஷன்ஸ் இருக்க பாருங்கள், அதாவது ஆளில்லா விமானத்தில் ஆள்வழி பயணம் அந்த மாதிரி ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரோன் பைலட் வந்து கேட்டிருக்காங்க. 7 வேக்கன்சி 30,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஆர்பிடிஓ இன்ஸ்ட்ரக்டர் கேட்டிருக்காங்க. 30,000 ரூபாய் 40 வரைக்கும் சேலரி, 8 வேக்கன்சி. ட்ரோன் கோ பைலட் கேட்டிருக்காங்க. 7 வேக்கன்சி. சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. கார் டிரைவர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. குக் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. குக் ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்தா 1 வேக்கன்சி. ஹவுஸ் கீப்பிங் 1 வேக்கன்சி போன்ற பதவி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டெண்டர் எக்ஸிக்யூட்டிவ், ஆர்பிடிஓ சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த வேலைக்கு தாராளமாக ஃபுல் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, கிளிக்கர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவிக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபார்மை ஃபில் பண்ணி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 15/9/2026ங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். லேப் டெக்னீஷியன், ஆக்குபேஷன் தெரப்பி, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் கேட்டிருக்காங்க. கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கிளீனர் போன்ற பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள். தமிழக அரசு சார்பில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்னொரு பேஜ் சேனல் இருக்க பாருங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.